வேட்டு கிரகத்தில் இருக்க வித்தியாசத்தை பற்றி வேப்படுகிற நம்ம கிரகத்தை மறந்துடுறோன்னா இந்த இடத்துக்குலாம் போனீங்கன்னா உண்மையிலே நம்ம கிரகத்தில் தான் இருக்கோமா இல்லை வேற எங்கேயாவது வந்துட்டோமான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகமே ஏற்படும். திஸ் இஸ் அன்சைன்ட். பூமியில் மறைந்திருக்கும் அதிசயங்கள். டர்சாவா நேச்சுரல் கேஸ் கிரேட்டர், இல்லைனா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, தி கேட்ஸ் ஆஃப் ஹெல், நரகத்தின் நுழைவாயில். டர்க்மெனிஸ்தானில் அமைஞ்சிருக்க இந்த கேட்ஸ் ஆஃப் ஹெல் வந்து பார்த்தீங்கன்னா 60களிலேயே பற்ற வைக்கப்பட்ட ஒரு நெருப்புன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? அந்த சமயத்தில் டர்க்மெனிஸ்தான் சோவியத் யூனியன் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்துச்சு. ஸோ சோவியட்ஸ் எல்லாருமே தங்க கிட்ட இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸஸை பாதுகாக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ஆயில் கேஸ்ன்னு சொல்லி எல்லா இடங்களுமே பார்த்தீங்கன்னா தேடி போயிட்டு இருந்தாங்களா. அப்போ தான் அந்த டர்க்மெனிஸ்தான் பக்கத்தில் இருந்த நேச்சுரல் கேஸ் கிரேட்டரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இடத்துல அதிகமான மீத்தேன் வாயு வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சு கிடக்குது. ஸோ இதை வந்து நம்ம எடுத்தால் கண்டிப்பாக நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லி அந்த இடத்த தோண்டும் போது திடீர்னு ஒரு மிகப்பெரிய பள்ளமாகவே அது உருவாகிடுச்சு. ஸோ தோண்டுனா அந்த மிஷனையுமே முதற்கொண்டு இது முழுங்கிடுச்சுங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அது உண்மையானு தெரியல. இதை சுற்றி ஏகப்பட்ட கதைகள் இருந்தாலும் இந்த இடத்துல அதிகமான மீத்தேன் கேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட விஷவாயு மாதிரி தான். ஸோ இது வந்து வெளியில் பரவிச்சுன்னா மக்கள் உயிருக்கும் ஆபத்து. அண்ட் பாசிபிளி இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா, மேலே இருக்க அந்த விஷவாயு மட்டும் கிளியர் பண்ணிட்டோம்னா உள்ள இருக்க வாயுக்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த கிடங்குக்குள்ள ஒரு வெடிகுண்டை பற்றினா போட்டிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே இந்த எல்லா வாயுமே அணைஞ்சு தீர்ந்துரும் தான் நினச்சிருக்காங்க. ஆனால் வெடிகுண்டு போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த நெருப்பு தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கு. எவ்வளவு மீத்தேன் உள்ள இருக்குன்னு சொல்லி யாராலுமே கெஸ் கூட பண்ண முடியல. எப்போ இந்த நெருப்பு அணையுங்கிறது கூட யாருக்கும் தெரியல. இப்போ எடுத்திருக்க அந்த கணக்கெடுப்பின்படி மேபி இன்னும் ஒரு 60லேருந்து 70 வருஷங்கள் இது தொடர்ந்து எரிஞ்சு அதுக்கப்புறம் தான் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது இப்போதுலேருந்து இன்னும் ஒரு 70-100 வருஷங்கள் இது எரிஞ்சிட்டே தான் இருக்க போகுது. நடுவில் இந்த 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த சோவியட்டாக இருக்கும்போதே இந்த அணைக்க ட்ரை பண்ணியிருக்காங்களாம். பட் அவங்களால சுத்தமாக முடியல. சரி, அணைக்க தான் முடியல, இதுவே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி விட்டுறலாம்னு சொல்லி இப்போ டர்க்மெனிஸ்தானுக்கு வரவங்க எல்லாருமே இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்காகவே வந்துட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 190 அடி விட்டமும் 70 அடி ஆழமும் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இது பக்கத்தில் போனாலே இதோடைய வெப்பத்தை எல்லாராலையுமே உணர முடியும். ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த ஹீட் தெர்மல் சூட்லாம் போட்டுக்கிட்டு இதுக்குள்ளே போய் நின்றுருக்காரா. அவர் சொன்ன ஒரு வாசகம், இங்கே நிற்கிறது கிட்டத்தட்ட வேற்று கிரகத்தில் எங்கேயோ போய் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. நம்ம கிரகத்துக்குள்ளேயே வேற்று கிரகத்தில் நிற்கிற மாதிரி ஒரு எஃபெக்டை இது கிரியேட் பண்ணுதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்கள் யாராவது போனீங்கன்னா நின்று எட்டி பார்த்துட்டு மட்டும் வந்துருங்க. குதிச்சிங்கன்னா கெபாப் தான். த சாக்லேட் ஹில்ஸ். சாக்லேட் மரம் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இது பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்க போஹல் தீவில் ஒரு மிக முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சொல்லலாம். 50 கிலோமீட்டர் சுற்றளவில் கிட்டத்தட்ட 1700க்கும் அதிகமான குட்டி குட்டி குன்றுகளும் மலைகளும் நிரம்பி இருக்க ஒரு இடம். இந்த தூரத்துலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட திட்டா இருக்குல்ல, அது எல்லாமே தனித்தனி குன்றுகளும் மலைகளும். சிலது 50 அடியில் ஆரம்பித்து 160 அடி ஹைட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி போகும். 1200 குன்றுகள் இது வரைக்கும் தென்பட்டிருக்கு. பட் இதையுமே தாண்டி நிறைய நமக்கு கண்டுபிடிக்க முடியாத ஏகப்பட்ட குன்றுகளும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொன்றும் தனித்தனி பொசிஷன், தனித்தனி பிளேன்ஸில் இருக்குமா. இந்த குன்றுகள் அதிகமான சாக்லேட் மரம் இருக்குமோ அதனால தான் சாக்லேட் ஹில்ஸ்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த குன்றுகள் மழை காலங்களில் நல்லா பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு புற்களால் கவர்பட்டு சூப்பராகவே அழகாக இருக்கும். பட் இதே குன்றுகளை நீங்கள் காய்ந்த வறண்ட நாட்களில் போய் பார்க்கும்போது ஒரு மாதிரியான அந்த சாக்லேட் கலரில் இருக்கும். புற்கள் எதுவுமே இல்லாமல் அந்த சாக்லேட் கலரில் ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் பார்த்தீங்கன்னா இருக்குமா. ஸோ அதனால் இதுக்கு சாக்லேட் ஹில்ஸுங்கிற இன்னொரு பேருமே கொடுக்கப்பட்டிருக்கு. இத்தனை ஹில்ஸ் எப்படி உருவாகிச்சுங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. தொடர்ந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தாலும் இது கிட்டத்தட்ட 25 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டதா இருக்கலாம் சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. அதாவது ஏர்லி பிளியோட்டசீன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காலம் தொடக்கத்திலே இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கணும். எப்படி உருவாகிச்சு நமக்கு தெரியல. பட் அதிகமான லைம் ஸ்டோன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குன்றுக்குள்ள கிடைக்கிற அந்த சமயத்தில் மேபி இது ஒரு கட்டத்தில் தண்ணி கடியில் மூழ்கி இருந்திருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த குன்றுகளில் நிறைய கடல் பாசி, கோரல் மஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற அதோடைய அந்த படிமங்கள் தான் கொஞ்சம் அதிகமாகவே தென்படுது. ஸோ தண்ணிக்கடியில் இது லைம் ஸ்டோனாக தான் இருந்திருக்கணும். ஆனால் தரைப்பகுதிக்கு வரும்போது மழை காரணமாகவும் அது பக்கத்தில் ஓடின அந்த தண்ணீர் நதி காரணமாகவும் இது அரிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பை எடுத்திருக்கலாம். அண்ட் இதுக்கு கிரவுண்ட் வாட்டருமே காரணமாக இருந்திருக்கலாம் சொல்லி இப்போதுக்கு ஒரு சின்ன கெஸ் இருக்க தான் செய்யுது. இதை கோனிக்கல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. காஸ்ட்னு சொன்னால் தண்ணீரால் அடிக்கப்படுற அந்த லைம் ஸ்டோன் முறைன்னு அர்த்தம். ஸோ அந்த முறை இப்போதைக்கு ஒரு கோனிக்கல் ஷேப்பை எடுத்து பண்ணியிருக்க அந்த காரணத்தினால மேபி இந்த சாக்லேட் ஹில்ஸ் அந்த காஸ்ட் முறைப்படியே இயற்கையாக உருவாகி இருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக ரொம்பவே அழகாக இருக்குல்ல. இத்தனை குன்றுக்களை ஏறி கடக்கணுங்கிற ஒரு ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஸோ அந்த பழங்குடி மக்கள் அந்த நாட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த மலைகளை சுற்றி சில கதைகளுமே சொல்கிறாங்க. அதாவது 2 மிகப்பெரிய ஜெயன்ஸ், நல்ல உயரமான 2 பேர் இந்த மாதிரி கற்களை தூக்கி போட்டு சண்டை போட்டாங்களாம். அந்த கற்கள் விழுந்த இடங்கள் தான் இப்போதைக்கு குன்றுகளாக மாறி இருக்குன்னு சொல்லி சில கதைகளும் இருக்க தான் செய்யுது. அது உண்மையோ போயோ இப்போதைக்கு அந்த நாட்டு கவர்மெண்டால பாதுகாக்கப்படுற ஒரு அழகான இடமா இது மாறிட்டு இருக்கு. மவுண்ட் எவரெஸ்ட்
ஹிமாலயன் மலைத்தொடர்களில் மிக உயரமான புள்ளியாக மவுண்ட் எவரெஸ்ட் தான் இப்போதைக்கு இருக்கு. இந்த உலகத்தோட உயரமான புள்ளியே மவுண்ட் எவரெஸ்ட் தான். 8.8 கிலோமீட்டர் உயரம், அதாவது கிட்டத்தட்ட 29,000 அடி உயரம். அந்த மலைத்தொடர்களில் பல பெரிய மலைகள் இருந்தாலும் கடல் மட்டத்திலிருந்து மிக உயரமான புள்ளி, மிக ஹையஸ்ட் பாயிண்ட் மவுண்ட் எவரெஸ்ட் தாங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்காக மவுண்ட் எவரெஸ்ட் தான் உயரமான மலையை நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தோட மிக உயரமான மலை மௌனா கியா ஹவாயில் இருக்கு. ஆனால் அதில் பாதி மலைக்கு கீழே தண்ணி கடியில் தான் இருக்கு. நம்ம சீ லெவலில் தான் கணக்கிட்டு இருந்த காரணத்தினால சீ லெவலுக்கு மேலே உயரமான மலையா மவுண்ட் எவரெஸ்ட் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 20 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியன் பிளேட், அதாவது இந்தியா மிகப்பெரிய கிரேட் கான்டினென்ட்ல இருந்து பிரிஞ்சு அப்படியே யூரேஷியன் பிளேட்டோட மோத அந்த இடத்துல தான் இந்த மவுண்டன் ரேஞ்ச் உருவான மாதிரி சொல்றாங்க. பலாயிரக்கணக்கான எரிமலைகளும் மிக பிரம்மாண்டமான இமயமலைகளும் இருக்கு. அண்ட் ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 10,000க்கும் அதிகமான பேர் இந்த மலையை ஏறி தொட்டு பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே வராங்களாம். அதில் 20லேருந்து 30 பேர் இறந்து போகிறாங்களாம். அதிக அளவு உயிர் பலியுமே இந்த இமயமலை தான் கேட்டிருக்குன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தோட மிக உயரமான புள்ளி மவுண்ட் எவரெஸ்ட். லேக் ஹிலியர் ஆஸ்திரேலியாவில் இருக்க இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஏரி கிடையாது. பபுள்கம்மை கரைச்சி விட்ட மாதிரி ஒரு வித்தியாசமான பிங்க் கலரில் இருக்குது. இந்த மாதிரி பிங்க் கலர் ஏரிகள் இந்த உலகம் முழுக்க நிறையவே இருந்தாலும் மற்ற ஏரிக்கள்லேருந்து இது வித்தியாசப்பட்டு காட்டுறது இதோடைய அந்த கலர் டென்சிட்டி தான். ஐ மீன் நீங்கள் ஃப்ளைட்டில் போனாலும் சரி, சேட்டலைட்லேருந்து பார்த்தாலும் இது இதே கலர் பிங்க்கில் தான் தெரியுதாம். இதுக்கு காரணம் என்ன? இந்த இடத்துல எப்படா பிங்க் கலரில் ஃபஸ்ட்டு இது உருவாகிச்சு? இது மனுஷனால் உருவாக்கப்பட்டுச்சா இல்லை இயற்கையாகவே இப்படி தான் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. 1802 அப்போவே இதை பற்றின குறிப்புகளை ஒரு ராயல் நேவி ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அதாவது இந்த இங்கிலாண்டோட காலனைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஏரி பிங்க் கலரில் தான் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது மனிதனால் உருவாக்கப்பட்டது கிடையாது. இயற்கையாகவே இது வந்து இந்த கலரில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2000 அடி நீளமும் 1000 அடி அகலமும் கொண்டிருக்க ஒரு மிக பிரம்மாண்டமான ஏரி தான். அண்ட் இந்த நிறத்துக்கான காரணம் டொனாலியலா சாலினா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான ஆல்கே தான். இந்த ஏரிக்குள்ளே ஏகப்பட்ட வித்தியாசமான மைக்ரோப்ஸ் அண்ட் பாக்டீரியா இருந்தாலும் மிக முக்கியமான இந்த ஆல்கே கேரோட்டனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது. இது பார்க்கறதுக்கு சிவப்பும் ஆரஞ்சும் அண்ட் பிங்க் கலர்லையுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஏரி முழுக்கவே அந்த ஆல்கே இருக்க அந்த காரணத்தினால தான் இது பார்க்கறதுக்கு பிங்க் கலரில் தெரியுது. அண்ட் அந்த ஆல்கே அதிகபட்சம் உப்பு தண்ணியில் தான் வாழுமா. ஸோ இந்த ஏரி முழுக்கவே உப்பு தண்ணியால் நிரப்பப்பட்டது. கிட்டத்தட்ட டெட்ஸுக்கு ஈக்குவலான உப்பு இந்த ஒரு ஏரியில் மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கே, ரோஸ் மில்க் மாதிரி இது அள்ளி குடிக்க முடியுமா நீங்கள் கேட்பீங்க. ஃபுல்லாக உப்பு தான், குடிக்கலாம் முடியாது. அண்ட் இது ஒரு ரிமோட் ஐலாண்டில் இருக்குது, பக்கத்தில் யாருமே கிடையாது. அண்ட் கவர்மெண்ட்டுமே இந்த இடத்துக்கு யாருமே போகக்கூடாதுங்கிற மாதிரியும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களாம். ஸோ இதை நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது எட்டி பார்க்குறதோட சரி, இங்கே டேரெக்டாக யாராலுமே போய் இறங்கவும் முடியாது, இதை யாராலுமே தொட்டு பார்க்கவும் முடியாது. இட்ஸ் நாட் அ டூரிஸ்ட் சைட்டுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்குள்ளே யாராவது வந்தால் செத்து போயிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. இதில் எந்த ஒரு டாக்ஸிசிட்டியுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆல்கே அதிகபட்சம் அந்த உப்பு தண்ணியில் வாழக்கூடியது இந்த மாதிரி பிங்க் கலர் கார்டினைட்ஸ் ஆகுதுன்னா வெளிப்படுத்திட்டே இருக்குது. இதனால் மனிதர்களுக்கு ஆபத்து இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதே மாதிரி செனிகல்ல லேக் ரெட்பாங்கிற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல மக்கள் இந்த ஏரியை வச்சு உப்பளத்தையே உருவாக்கியிருக்காங்க. உப்பாக கன்வெர்ட் பண்ணி விற்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் உப்பு கண்டென்ட் அதிகமாக இருக்க அந்த காரணத்தினால இந்த ஏரியில் வாழ்கிற மீன்கள் எல்லாமே ரொம்பவே குட்டியாக தான் இருக்குமா. இந்த மாதிரி உலகம் முழுக்கவே நிறைய வித்தியாசமான ஏரிகள் இருக்குது. ஆனால் இந்த ஆஸ்திரேலியா சைடில் இருக்க அந்த ஏரி தான் கொஞ்சம் ஸ்பெஷலானது, பிரபலமானது. சொக்கோட்ரா ஐலாண்ட், யமன். யமனோட கைப்பிடியில் இருக்க இந்த சொக்கோட்ரா தீவு மக்களால் பெரிதும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தீவுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த தீவில் பல வருஷங்களாக இந்த மாதிரி ஒரு சிவில் வார் வந்து நடந்துட்டுருக்கு. அந்த தீவுக்கு போயிட்டு வரதுங்கிறது ரொம்பவே ஆபத்தானதும் ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம், ரொம்பவே ஐசோலேட்டட். அதனாலேயே இந்த உலகத்தில் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத அரிய வகையான உயிரினங்களும் தாவரங்களும் இங்கே தான் இருக்குது. மிக முக்கியமாக இந்த டிராகன் பிளட் ட்ரீ பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக ஒரு விரிச்ச கொடை போலவே இருக்குல்ல. இதை எண்டமிக் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நாட்டை தாண்டி வேற எங்கேயுமே உங்களால் இந்த மரங்களை பார்க்கவே முடியாது. இதுக்கு டிராகன் பிளட் ட்ரீ அப்படின்னு சொல்லி பேர் வர்றதுக்கான காரணம், இந்த மரத்தை நீங்கள் வெட்டிங்கன்னா சாதாரண மரத்தில் வெள்ளை கலர் பால் வர மாதிரி இந்த மரத்துலேருந்து சிவப்பு நிறத்தில் ரத்தம் போலவே வந்து பார்த்தீங்கன்னா பால் வெளிப்படுமா. அதாவது உயிருள்ள ஒரு மரத்தை வெட்டி ரத்தம் வர மாதிரி ஒரு எஃபெக்டை இது கிரியேட் பண்ணுது. ஸோ அதனாலே இதுக்கு டிராகன் பிளட் ட்ரீன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேர் கொடுத்துருக்காங்க. டிராகன் பிளட் இப்படி இருந்துச்சான்னு எனக்கு தெரியல, பட் அந்த பேர் ஓரளவுக்கு சூட் ஆகுதுன்னு சொல்லலாம். வெறும் காற்றிலிருந்தே ஈரப்பதத்தை இந்த ஒரு மரத்தால் எடுக்க முடியுமா. இந்த மரம் இந்த நாட்டுக்கு மட்டுமே உயிரிதாக இருக்க அந்த காரணத்தினால இதை பாதுகாக்கிற எண்ணமும் இந்த நாட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஆனால் இந்த அமைஞ்சிருக்க அந்த பொசிஷனில் நிறைய புயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனாலேயே நிறைய மரங்கள் தொடர்ந்து அழிக்கப்படுது. அண்ட் இந்த நாட்டு மக்களும் பெரிய அளவுக்கு இந்த மரங்களை போற்றி பாதுகாக்கிறது இல்லை. நிறைய ஆடுகள் இந்த மரத்துலேருந்து வர அந்த குட்டி குட்டி சாப்லிங்ஸ், குட்டி குட்டி செடிகளை பார்த்தீங்கன்னா கடிச்சு தின்றும். அதனாலேயே இந்த மரம் கிட்டத்தட்ட ஒரு அழியிற நிலைமையில இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நாட்டுக்கே உரிதான ஒரு குக்கும்பர் மரமும் இருக்கு. இந்த மாதிரி அந்த நாட்டுக்கே உரிதான மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுறதுங்கிறது ரொம்பவே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அங்கே நடக்கிற அந்த போர், சிவில் வார் ஒரு அழகான நாட்டை எப்படி மாற்றி வச்சிருக்கு பார்த்தீங்களா. குவானாபாரா பே
பிரேசில் நாட்டு ரியோ டி ஜெனீரோவில் இருக்க ஒரு மிக முக்கியமான அட்ராக்ஷன் குவானாபரா பே. குவானாபரானா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சிமிலர் டு சி, அதாவது கடல் போன்ற மிகப்பெரிய ஒரு விரிகுடா. இது பார்க்க கடல் போல தான் இருக்கும், ஆனால் கடல் கிடையாது, இட்ஸ் அ பே. இந்த உலகத்திலேயே அதிக அளவு தண்ணீர் மட்டும் இல்லாமல் அதிக ஆழமான மிக பிரம்மாண்டமான ஒரு பே இதுதான். இந்த பேவை சுற்றி அழகான சின்ன சின்ன மலைகள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ள பெரிய அலைகள் ஏற்படாதவாறு பாதுகாத்து இந்த உலகத்தோட பெரிய ஹார்பராகவும் இதுதான் இப்போதைக்கு இருக்கு. ஜீசஸ் ஆஃப் ரியோ அந்த சிலையுமே இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ மனிதன் உருவாக்கிய ஒரு அதிசயமும் இயற்கையாகவே உருவான ஒரு அதிசயம் சொல்லி ரெண்டுமே ஒருங்கிணைந்த ஒரு இடமாகவும் இது கன்சிடர் பண்ணப்படுது. சார்ல்ஸ் டார்வின் இந்த இடத்துக்கு ரிசர்ச்சுக்காக வந்து இந்த அழகுல பார்த்து மயங்கி போயிட்டாராங்க. அவர் தொடர்ந்து இந்த பேல பல ரிசர்ச்சஸ் நடத்தின மாதிரியும் சொல்லப்படுது. இந்த பேக்குள்ள மட்டுமே 130 வித்தியாசமான குட்டி குட்டி தீவுகள் இருக்கா. அண்ட் கிட்டத்தட்ட 412 சதுர கிலோமீட்டர் மிகப்பெரிய ஒரு பரப்பளவை இந்த ஒரு பே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஹோல்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப அழகான மிக பிரம்மாண்டமான ஒரு இடம். நிறைய வெரைட்டி ஆஃப் எக்கோ சிஸ்டமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பே அடித்தளம் போட்டு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த பேவை யாருமே அசுத்தப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கண்டிஷனாகவே அந்த நாட்டு மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சளவுக்கு அவங்களும் இந்த பேவை பாதுகாக்க ட்ரை பண்ணுறாங்க. ரொம்பவே அழகான ஒரு இடம். கண்டிப்பாக ஒரு தடவை போய் பார்க்கணும்னு தோணுதில்ல. பியோட்டோ மஸ்கிட்டோ பே. பியோட்டோரிக்கா தீவுகளில் மிக முக்கியமான ஒரு இடம். கண்டிப்பாக எல்லாருமே பியோட்டோரிக்காவில் பார்க்க வேண்டிய ஒரு இடம்னா இதுதான். இது ஒரு சாதாரண பே விரிகுடான்னு சொல்லுவாங்க. அதாவது கடலுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடம். அண்ட் பேருக்கு ஏற்ற மாதிரியே மஸ்கிட்டோன்னு சொல்லும்போது ஏகப்பட்ட குட்டி குட்டி பூச்சிகளும் இந்த இடத்துல அதிகமாக தான் இருக்கு. அப்படி இருந்தும் நிறைய பேர் கூட்டமே இந்த இடத்துக்கு வரதுக்கான காரணம் இரவு நேரங்களில் இந்த கடல் தண்ணீர் ஒளிருமா. கடல்லேருந்து பிரிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த தண்ணீரில் ஏகப்பட்ட வித்தியாசமான பிளாங்க்டன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற குட்டி குட்டி நுண்ணுயிர்கள் இருக்கு. மிக முக்கியமாக பைரோடினியம், பஹமென்ஸ் அண்ட் டைனோஃப்ளாகெலட்ஸ் இந்த இடத்துல அதிகபட்சமாக நிரம்பி வழியுது. பகல் நேரங்களில் இது சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் இரவு நேரங்களில் இதை நீங்கள் தொட்டாலோ இதை டிஸ்டர்ப் பண்ணாலோ அது ஒரு விதமான வெளிச்சத்தை பற்றினா வெளிப்படுத்தலாம். கிட்டத்தட்ட மின்மினி பூச்சி மாதிரி. ஆனால் இந்த பூச்சிகள் எல்லாமே பெருசாக இருக்காது. ஒரு ஊசி முனைக்குள்ளே 3 பூச்சிகளை நீங்கள் அடைக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்குமா. அதாவது ஊசி முனைக்குள்ளேயே 3 பூச்சிகளை அடைக்கலாம்னா யோசிச்சு பாருங்கள். லட்சக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான மாதிரி குட்டி குட்டி பூச்சிகள் அந்த இடத்துல இருக்க அந்த காந்தனால அலைகள் அடிக்கும் போதும் சரி, நீங்கள் கையை வச்சு அந்த மாதிரி தட்டி பார்க்கும்போதும் சரி, கூட்டமாக அந்த பூச்சிகள் ஒளியை வெளிப்படுத்தி ஒரு வித்தியாசமான எஃபெக்டையே கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அவதார் படத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாகவே அமைஞ்சான். அந்த காலத்தில் வந்த மக்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே புரியாமல் கடலுக்கு பேய் பிடிச்சிச்சு, கடல்லேருந்து நிறைய பாய்சன் விஷம் உள்ளே வந்துட்டு இருக்குன்னு சொல்லி அந்த தண்ணியை கட் பண்ண பார்த்துருக்காங்க. கடல் தண்ணி உள்ளே வராத மாதிரி பார்த்துருக்காங்க. இதனால் இந்த தண்ணிக்குள்ளே மாட்டியிருக்க எந்த ஒரு பூச்சிகளாலையுமே வெளியில் போக முடியல. ஸோ இதுக்குள்ளே பல்கி பெருக ஆரம்பிச்சிச்சு. இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவே மாறி இருக்கு. அவதார் படம் பார்த்தவங்க பண்டாரக்க போக முடியலன்னு சொல்லி ஏங்க வேணாம், இந்த இடத்துக்கு போனாலே போதும். லேக் நாட்டன் கென்யா பார்டரில் இருக்க டான்சானியாவில் உங்களால் இந்த ஏரியை பார்க்க முடியும். சாதாரண ஏரி போல் இருக்கல, பட் இது தொட்டாலே போதும் நீங்கள் கல்லாக மாறிடுவீங்க. நிறைய பறவைகளும் விலங்குகளும் இந்த இடத்த சுற்றி கல்லாக மாறிய அந்த புகைப்படங்களை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் அது உண்மையா? பாதி உண்மை, மிச்சது எல்லாமே போயின்னு சொல்லலாம். இந்த லேக் ஏரியோட பேர்லேயே இருக்கு லேக் நேட்ரான். நேட்ரானுங்கிறது ஒரு வகையான சோடியம் கார்பனேட் டெபாசிட். ஸோ இந்த லேக்கில் அதிக அளவு சோடியம் கார்பனேட் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. நிறைய உப்பு கண்டென்ட் இருக்கு. ஆல்கலைன் லெவல் மட்டுமே pH 12.0 தாண்டுமா. அவ்வளோ சால்ட் கண்டென்ட் இந்த தண்ணியில் இருக்கு. ஸோ அதனால் இந்த சால்ட் ஒத்து வராத சில மிருகங்கள் உள்ளே வரும்போது கண்டிப்பாக சாக தான் செய்யும். பட் கல்லா மாதிரி சாகாது. அப்படி செத்தது தண்ணி கடியில் போகிற அந்த சமயத்தில் அந்த சால்ட் கார்பனேட் கண்டென்ட் செத்து போன அந்த மிருகத்துக்கு மேலே படிய ஆரம்பிக்கும். ஒரு வகையான கார்பனேட் லேயரை உருவாக்கும் சொல்லலாம். அது பார்க்குறதுக்கு கல் போல தெரிஞ்சாலும் அது ஒரு கார்பனேட் லேயர் தான். இது கிட்டத்தட்ட அந்த மிருகத்தை மொத்தமாகவே ப்ரிசர்வ் பண்ணுது, அதாவது கெட்டு போகாமல் பார்க்க வைக்குது. பழங்காலத்தில் எகிப்தியர்கள் மம்மிஃபிகேஷனுக்கு கூட அந்த சோடியம் கார்பனேட்டை தான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த தண்ணிக்கடியில் போனீங்கன்னா சாக மாட்டீங்க, பட் செத்து உள்ளே போனீங்கன்னா உங்களை சுற்றி அந்த கார்பனேட் ஃபார்ம் ஆகிடும். அண்ட் பல வருஷங்கள் உங்கள் உடல் அதே மாதிரி மெயின்டைன் செய்யப்படும். பார்க்க கல் போல தெரிஞ்சாலும் அந்த கல் கிடையாது. அப்போ எடுத்த அந்த ஃபோட்டோ எல்லாமே பொய்யான்னு கேட்டிங்கன்னா பொய்யும் இல்லை. உண்மையிலே இந்த ஃபோட்டோகிராஃபர் கரை ஒதுங்கப்பட்ட இந்த மாதிரி இறந்து கிடந்த அந்த கார்பனேட்டால் கவர் பண்ணப்பட்ட மிருகங்களை ஆக்சுவலாக திரும்ப உயிரோட இருக்க மாதிரி வச்சு ஒரு ஃபோட்டோவை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை தான் இந்த ஊடக மத்தியில் கொஞ்சம் வித்தியாசமாக திரிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. 1/10 சொல்கிறதான அவங்க வேலை. அப்படி பார்க்கும்போது இப்படி ஒரு ஏரி இருக்கிறதும் உண்மை, இந்த ஃபோட்டோவும் உண்மைதான். ஆனால் அந்த ஃபோட்டோ எடுத்தவர் சொன்ன அந்த வாக்கியங்களை அவங்க சொல்ல மறந்துடுறாங்க. இறந்து போன இந்த மிருகங்கள் கரை ஒதுங்கப்பட்ட அந்த சமயத்தில் அதுக்கு நான் திரும்பவும் உயிர் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த உப்பு இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான லேயராக படிஞ்சிருக்கு. அதை திடீர்னு பார்க்கும்போது உங்கள் கண்களுக்கு கல் போல தான் தெரியுது. மற்றபடி இந்த தண்ணியை நீங்கள் தொட்டாலோ குடித்தாலும் கல்லாலாம் மாற மாட்டீங்க. கொஞ்சம் அதிகமாக உப்பு கறிக்கும், அவ்வளோதான். பாராக்யூட்டின் எரிமலை மெக்சிகோவில் இருக்குது.
இந்த எரிமலையோட உயரம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 கிலோமீட்டர் தான். மிகப்பெரிய எரிமலை, இந்த உலகத்திலே பெருசு அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி இருந்தும் இயற்கையோட அதிசயங்களை இதை சேர்த்ததுக்கான காரணம் மனிதன் கண் முன்னே இந்த எரிமலை தோண்டியிருக்கு. 1943 டைசினியோ பொலிடோ அப்படின்னு சொல்ல போற ஒரு சாதாரண விவசாயியோட சோள தோட்டத்தில் திடீர்னு நிலத்துக்கடியில் வந்து பார்த்தீங்கன்னா லாவா வெளில வர ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு ராத்திரி முடிஞ்சு அடுத்த நாளுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 100-150 அடி வளர்ந்து அதை தொடர்ந்து 1000 அடியை 2 நாளில் ரீச் பண்ணிச்சான். அதிக அளவு எரிமலை குழம்புகளையும் அதிக அளவு புகையுமே இது வெளிப்பட சுற்றி இருக்க அந்த 2-3 டவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளியர் பண்ணி இந்த எரிமலை வளர்றதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. உடனே இந்த ஜியாலஜி சம்மந்தப்பட்ட ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த எரிமலையை பார்த்து படிக்க ஆரம்பிச்சாங்க. 1943 1952 கிட்டத்தட்ட 9 வருஷங்கள் தொடர்ந்து இந்த எரிமலை ஆக்டிவாக இருந்து அதிக அளவு எரிமலை குழம்புகளை வெளியில் கக்கி கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் உயரத்துக்கு வளர்ந்து நின்றுருக்கு. 9 வருஷங்கள் ஆக்டிவாக இருந்த எரிமலை 1952 அப்புறம் டார்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அது வெடிச்ச மாதிரியே தெரியல. அதோடைய வாயில் மட்டுமே கிட்டத்தட்ட 1200 அடினா அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த எரிமலை வளர்ந்துருக்குன்னு. பாவம் அந்த விவசாயி நிலவிலேருந்து யோசிச்சு பாருங்களேன். கனவா கண்டாரு நான் அந்த மாதிரி சோள விதையை போட்டால் எரிமலை முளைக்கும்னு. மனிதனோட கண் முன்னே வளர்ந்து ஒரு எரிமலையாக இருக்க அந்த காரணத்தினால மட்டுமே இதை இயற்கை அதிசயங்களை பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்துருக்கான். இது மிக பிரம்மாண்டமான எரிமலையெல்லாம் கிடையாது. பட் மனிதனோட கண் முன்னே பார்த்து மனிதனால் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டு வளர்ந்த ஒரு மிக பிரம்மாண்டமான எரிமலையாக இருக்க அந்த காரணத்தினால இது நேச்சுரல் ஒண்டர்ஸுக்குள்ள வருது. கேட்க ஆச்சரியமாக இருக்கல. இதெல்லாம் யோசிக்கும் போது தான் ஒரு விஷயம் புரியுது. இந்த நிலை எனக்கு சொந்தம், இந்த வரப்பு எனக்கு சொந்தம் சொல்லி பல பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இயற்கை அசால்ட்டா டேய் என் இடத்துல தானே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பூகம்பத்தையோ ஒரு எரிமலையோ எழுப்பு விட்டுச்சுன்னா அவங்க அதுக்கப்புறம் சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்போவுமே இயற்கை அல்டிமேட்டுங்க. பொலிவியாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய உப்பளம் தான் சலார் டே உயோனி. இதை உப்பு பாலைவனம்னே சொல்லலாம். ஏன்னா கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 12,000 அடி உயரத்தில் இருக்க இந்த இடம் 26 லட்சம் ஏக்கர் பரப்பளவு கொண்டது. உள்ள ஒன்றுமே இருக்காது. போய் பார்த்தா வெட்ட வெளியாக தான் இருக்கும். விண்வெளியிலேருந்தே இதை வந்து பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பிரைட்டாகவும் இருக்கான். வெள்ளையர்னு இருக்குதா அது எல்லாமே உப்பு தான். எவ்வளோன்னு கேட்குறீங்களா? 1000 கோடி டன் அளவிலான உப்பு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்க சில பல ஹோட்டல்ஸ்க்குள்ளேவே வந்து பார்த்தீங்கன்னா உப்பால் தான் உருவாக்கியிருக்காங்க. மண்ணே கிடையாது, வெறும் உப்பு தான். இந்த இடத்துக்கு போட்டிங்கன்னா கண்ணுக்கு எடுத்த தூரம் வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் லைட்டாக மழை பெஞ்சிச்சுன்னா தரம் முழுக்கவே வெள்ளையர்னு மிரர் போல் மாறிடும். அதாவது மிகப்பெரிய ஒரு கண்ணாடி போல் மாறிடும். ஸோ அதனால் மேலே இருக்க எல்லா பொருட்களுமே கீழேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகி கிட்டத்தட்ட நீங்கள் ஏதோ சொர்க்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இதை வந்து கிரியேட் பண்ணி விட்டுரும். இதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இன்ஃபினிட்டி வாரில் வந்து அந்த தானோஸ் சோல் ரெண்டுமே வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஐ மீன் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய கண்ணாடியை தரையில் விரிச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். இரவு நேரங்களில் இதோடைய அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு 2 கண் பத்தாதாங்க. சூரிய மறைவு, சூரியன் உதிவுன்னு சொல்லி எல்லாமே இந்த இடத்துல வேற மாதிரி வித்தியாசமாக ரொம்பவே அழகாக தெரியும். இந்த உலகம் சுற்றி நான் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறேன்னு சொல்லி கிளம்புறவங்களோட அந்த பக்கெட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இதுவுமே ஒரு இடமா அமைஞ்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வகையிலுமே பொல்யூட் ஆகாமல் இப்போ வரைக்குமே கொஞ்சம் பத்திரமாக பாதுகாக்கப்படுதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இது கம்ப்ளீட்டாகவே தண்ணி கடியில் இருந்த ஒரு இடமா. கிட்டத்தட்ட 10,000 1 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடம் முழுக்கவே தண்ணியாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லா தண்ணீருமே இவாப்ரேட் ஆகி இந்த இடம் முழுக்கவே வெட்ட வெளியாக மாறி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கடல் கடியில் இருக்க அந்த கோரல் ட்ரீவ்ஸ் அண்ட் சில படிமங்களுமே பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கேன். ஆனால் இப்போதைக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான வெட்ட வெளியான இடமாவே மாறி இருக்கு. இந்த மிகப்பெரிய இடத்துல 2 தீவுகள் இருக்கு. 2 தீவுகளுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸே 55 கிலோமீட்டர்னா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஒரு குட்டி ஏரியுமே இருக்கு. அண்ட் இந்த இடத்துக்கு போனவங்க இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுமே தாண்டி சொர்க்கம் இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட்டுமே கிரியேட் பண்ணிச்சுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் டைம் கச்சா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நைக்கா ஜெயின் கிறிஸ்டல் கேவ் மெக்சிகோ நாட்டில் நைக்காங்கிற டவுனுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய மலைக்கு அடியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குகையை 2000 ஆண்டு அப்போ கண்டுபிடிச்சாங்க. அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த மைனஸ் இந்த மாதிரி தோண்டிட்டு இருக்கும்போது தான் இந்த அழகான கிறிஸ்டல் வடிவமைப்பை கண்டுபிடிச்சாங்க. இந்த உலகத்திலே மிக பிரம்மாண்டமான கிறிஸ்டல்ஸை இங்கே மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 20 25 மீட்டர் தூரத்துக்கும் 50 டன் எடையுமே பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்குமா. 50 டன் அதுக்கு மேலேயும் இருக்கலாம் சொல்லப்படுது. ஸோ அந்தளவுக்கு மிக பிரம்மாண்டமான கிறிஸ்டல்ஸ். கிட்டத்தட்ட மலைக்கடியில் 290 மீட்டர் ஆழத்தில் இந்த கிறிஸ்டல்ஸ் கேவ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த கண்டுபிடிக்கிற சமயத்தில் தண்ணி கடியில் தான் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கேன். ஸோ ஒரு மைனிங் கம்பெனி தான் இங்கே இருக்க கிரவுண்ட் வாட்டரை நீக்கி அது வெளியில் பம்ப் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இதுக்குள்ளே இருக்க அந்த தண்ணியை எடுத்து இப்போதைக்கு வெளியில் தள்ளிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு மைனிங் கம்பெனியை கொஞ்சம் சீக்கிரத்தில் மூடிடுவாங்களாம். ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த கிறிஸ்டல் திரும்பவும் தண்ணி கடியில் மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இவ்வளோ பெரிய ஒரு கிறிஸ்டல் எப்படி உருவாகிச்சு, அந்தளவுக்கு ஒரு ஸ்டேபிளான கண்டிஷன் எப்படி உருவாகிச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஏன்னா ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகணும்னா அதை சுற்றி இருக்க எல்லா விஷயங்களுமே ஒரே மாதிரியான அந்த கண்டிஷனில் பல வருஷங்கள் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கிறிஸ்டல் உருவாகும் போது பல லட்சம் வருஷங்கள் இங்கே இருக்க எந்த ஒரு கண்டிஷனும் மாற்றப்படலைங்கிறது தான் அர்த்தம்.
கணக்கெடுக்கின்படி கிட்டத்தட்ட 2 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ஆரம்பிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இங்கே இருக்க தண்ணீரில் அதிக அளவுக்கு கால்சியம் சல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பி இருக்கணும். அது பத்தாவது குறைக்கி இந்த தண்ணீர் 50லேருந்து 60 டிகிரி செல்சியஸ்லேயே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகிட்டு இருந்திருக்கு. இதற்கு காரணம் இதுக்கு நேர் கீழே இருக்க மேக்மா தான். ஸோ பூமியோட ஆழத்தில் எரிமலை குழம்புகள் ஓடிட்டு இருக்குங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியல. அந்த வெப்பம் இந்த தண்ணீரை ஒரே டெம்பரேச்சரில் சூப்பராகவே பல வருஷங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கு. அண்ட் இந்த கன்சிஸ்டன்ட் டெம்பரேச்சர் அங்கே இருக்க ஆன்ஹைட்ரேட்டை பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே டிசால்வ் பண்ணி ஜிப்சனை கிறிஸ்டல் ஃபார்முக்கு மாற்றிருக்கேன். ஸோ அந்த கிறிஸ்டலுங்கிறது ரொம்பவே பொறுமையாக தான் வளரும். அதுவும் எந்த அளவுக்கு பொறுமையாக வளருதோ அந்த அளவுக்கு பெருசாகவும் வளரும்னு சொல்லுவாங்க. இது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்போது அது எவ்வளோ வருஷங்கள் இவ்வளோ பொறுமையாக வளர்ந்துருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ப்ளஸ் எந்த ஒரு இம்ப்யூரிட்டியுமே இல்லாமல் ரொம்பவே அழகாக அந்த கிறிஸ்டல் வளர்ந்துருக்கேன். ஸோ நான் உடனே இங்கே போய் பார்க்க போகிறேன்னு உங்களால் கிளம்பவே முடியாது. இது வரைக்குமே வெறும் 28லேருந்து 35 பேர் தான் உள்ளே போயிருக்காங்களாம். உள்ள டெம்பரேச்சர் 60 டிகிரி செல்சியஸுமே தாண்டும். உள்ளே போகிறதுக்குன்னு உங்களுக்கு கூல்டு சூட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும். முழுக்கவே ஐஸால் அந்த சூட் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பப்பட்டிருக்கும். அந்தளவுக்கு டெம்பரேச்சர் இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதையுமே தாண்டி ப்ரெஷருமே அதிகம். 90% ஹியூமிடிட்டி லெவலுமே இருக்கும் சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு வேர்த்துச்சுன்னா அந்த வேர்வை இவாபரேட் ஆகாது. அதாவது ஆவியா மறைஞ்சு உங்க உடலை குளிர்விக்காது. அந்த வேர்வை அப்படியே தங்கிடும். அப்படியே தங்குற அந்த சமயத்தில் உங்க உடம்பு தொடர்ந்து அந்த வெப்பத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கும். இந்த கூல்டு சூட் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல 20 நிமிஷத்துக்கு மேலே நிற்கவே முடியாது. நின்னீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கால் தாக்கப்படுவீங்க. உடம்பு முழுக்க டீஹைட்ரேட் ஆகும். அப்புறம் என்ன போய் சேர வேண்டியதுதான். அண்ட் இந்த சூட் போட்டிருந்தாலும் உங்களால் ஒரு 35லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே தான் நிற்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உள்ள ஹீட்டும் அதிகம். ஹியூமிடிட்டி லெவலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் இதுக்குள்ளே யாராலுமே வேலையே செய்ய முடியாது. இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட கிறிஸ்டலோகிராஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போந்து எப்படி இந்த கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகுதுங்கிற மட்டும் படிச்சுட்டு இருக்காங்க. இதை எடுத்து உங்களால் விற்கவும் முடியாது. ஏன்னா ஜஸ்ட் ஜிப்சம் அவ்வளோதான். ஸோ அந்த கிறிஸ்டல்ஸை பற்றி படிக்கிறதுக்காக தான் இப்போதைக்கு இது யூஸ் ஆகிட்டு இருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் அதுவுமே மொத்தமாக அடைக்கப்பட்டு இந்த இடம் தண்ணீருக்குள்ளே திரும்பவும் மூழ்கும். திரும்பவும் இந்த கிறிஸ்டல்ஸ் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துல மட்டும் ஜிப்சம் இல்லாமல் டைமண்ட்ஸ் எல்லாம் நிரம்பி இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. மலையவே 2 வெட்டியிருப்பாங்க. இதுவே இப்போ லேட்டஸ்ட்டாக தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இதே மாதிரி பல வித்தியாசமான அதிசயங்கள் இந்த உலகம் முழுக்கவே நிறைஞ்சிருக்கேன். கண்டுபிடிப்புக்காக காத்துட்ருக்கு. தி கிரேட் பேரியர் ரீஃப் ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய கோரல் ரீஃப் சிஸ்டம். இந்த உலகத்தில் நிறைய கோரல் ரீஃப்ஸ் இருக்கு. பட் இந்த கிரேட் பேரியர் ரீஃபில் மட்டுமே கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான கோரல் ரீஃப் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. 2300 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய கோரல் ரீஃப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கான். அதாவது இந்த ஏரியா கிட்டத்தட்ட 3,50,000 சதுர அடியாக கவர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. வெறும் 200 அடி ஆழத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோரல் ரீஃப் இந்த உலகத்திலே எங்கேயுமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த கோரல் ரீஃபை நீங்கள் ஸ்பேஸ்லேருந்தே பார்க்கலாமாங்க. ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாண்ட் பக்கம் ஒதுங்கியிருக்கேன். இந்த கோரல் ரீஃப் தனித்தில்ல. இந்த இடத்துல மட்டுமே 10,000க்கும் அதிகமான ஸ்பீஷீஸ் வாழ்ந்துட்டு இருக்கேன். மீன் இனங்கள்னு எடுத்து பார்க்கும்போது இந்த உலகத்தோட 20% மீன் இனங்கள், மீன் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கான். இன்னும் இதுலேருந்து கண்டுபிடிக்கப்படாத நிறைய வெரைட்டி ஸ்பீஷீஸ்லாம் இருக்க தான் செய்யுது. பல லட்சம் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் உயிர்களுக்கு அடைக்கலமாக இந்த இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1981லேயே வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இதை வந்து அனௌன்ஸ் பண்ணி 1997ல் உலகத்தோட 7 இயற்கை அதிசயங்களை இதை சேர்க்குறாங்க. இந்த இடத்துல யாருமே எந்த ஒரு மாசுபாடும் பண்ணவே கூடாது. இட்ஸ் இல்லீகலாங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோரல் ரீஃபில் லட்சக்கணக்கான உயிர்கள் வாழ்ந்து அந்த மொத்த இடத்தையுமே செழிப்பாக வச்சுருக்காங்க. ஐ மீன் டெக்னிக்கலாக உயிர்களாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு இயற்கை அதிசயம் இதுதான். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கெல்லாம் மீன் பிடிக்க போயிடாதீங்க, வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. ஜாம்பியா ஜிம்பாப்வேல இருக்க விக்டோரியா ஃபால்ஸ். டேவிட் லிவிங்ஸ்டோன் அப்படிங்கிற ஒருத்தரால் 1855ஆம் வருஷம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விக்டோரியா ஃபால்ஸுக்கு அப்போதைக்கு இந்த இங்கிலாண்டோட குவீனாக இருந்த குவீன் விக்டோரியாவோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால தான் விக்டோரியா ஃபால்ஸுங்கிற பேருமே வந்திருக்கு. பட் அந்த ஒரு லோக்கல் மக்கள் இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்களே, முசியோட்டோனியா. இடிகளை எழுப்பக்கூடிய புகைமூட்டம் அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா இந்த அளவுக்கு அதிகமான தண்ணீர் வந்து விழும்போது அந்த தண்ணீர் மேலே சிதறி ஒரு ஸ்மோக் மாதிரி, ஃபாக் மாதிரி ஒரு விஷயத்தை பற்றின உருவாக்கும். அண்ட் இந்த விக்டோரியா ஃபால்ஸ் எழுப்பக்கூடிய அந்த சத்தம் இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் உங்களுக்கு கேட்குமா. அந்த அளவுக்கு அதிக அளவு தண்ணீர் வந்து விழக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஃபாலாக இருக்கு. இதோட உயரம் 150லேருந்து 200 அடி தான் இருக்கும். மிக உயரமான நீர்வீழ்ச்சி கிடையாது. பட் அதிக அளவு தண்ணீர் வந்து விழக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியாக தான் கன்சிடர் பண்ணப்படுது. 2700 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு மிகப்பெரிய ஜாம்பசி ரிவர் முடிகிற ஒரு இடமா இதாங்க இருக்கு. இதுக்கப்புறம் இந்த தண்ணீர் இந்தியன் ஓஷனில் தான் கலக்குமா. ஜாம்பியா, அங்கோலா, நம்பிபியா அண்ட் ஜிம்பாப்வேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 நாடுகளை கடந்து இந்த தண்ணீர் ஓடி வந்து இங்கே விழுது. முக்கியமாக ஜிம்பாப்வே அண்ட் ஜாம்பியாவுக்கு இடைப்பட்டு இந்த விக்டோரியா ஃபால் இருக்க அந்த சமயத்தில் 2 இடத்தையுமே பிரிக்கக்கூடிய ஒரு அருவியாகவும் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இது உலக அதிசயங்களில் சேர்க்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் இதோடைய அந்த விட்டம் இருக்குல்ல,
கிட்டத்தட்ட 5600 அடி. இவ்வளோ வைடா இவ்வளோ அகலமான ஒரு நீர்வீழ்ச்சி இந்த உலகத்திலே கிடையாது. அதனாலேயே இதை வந்து பார்த்தீங்கன்னா உலக அதிசயங்களை சேர்த்திருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான நயகரா ஃபால்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நயகரா ஃபால்ஸை விட இது 2 மடங்கு பெருசு. நம்ம ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு கரண்ட் சிஸ்டம் பற்றி இங்கே இருக்கு. அதாவது அங்கே ஓட்டுற தண்ணியில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை அது இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துலையுமே முக்கியமாக டெபிள்ஸ் பூல்னு சொல்ல போகிற ஒரு இடத்துல அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கரண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஆக்சுவலாக டூரிஸ்ட் போய் ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணலாமாங்க. ஆனால் மாட்டிக்கிட்டீங்க அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. பல நூற்றுக்கணக்கான அழியும் தருவாயில் மாட்டியிருக்கக்கூடிய பறவை இனங்களுக்கு இந்த விக்டோரியா ஃபால்ஸ் ஒரு சரணாலயமாக இருக்கான். பல அழியும் தருவாயில் மாட்டியிருக்க இந்த பேர்ட் ஸ்பீஷீஸை பார்த்தீங்கன்னா இந்த விக்டோரியா ஃபால்ஸ் தான் காப்பாற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. வீடியோவில் பார்க்கும்போது இவ்வளோ பயங்கரமாக இருக்கே, நேரில் பார்த்தா எப்படி இருக்கும்? கிராண்ட் கேன்யான் மாபெரும் பள்ளத்தாக்கு. USA அரிசோனாவில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கு ஒரு சின்ன ஆறு மூலியமாக உருவாச்சுன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? கொலராடோ ரிவர்னு சொல்லி ஒரு ஆறுலேருந்து 10 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஊற்றா ஆரம்பிச்சு சுற்றி இருக்கக்கூடிய மணல் துகள்களை அரிச்சு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கி உருவாக்கியிருக்கான். 440 கிலோமீட்டர் அளவு நீளமும் 30 கிலோமீட்டர் அகலமும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ஆழமும் கொண்டிருக்கேன். இந்த பிரம்மாண்டமான கேன்யான் ஒரு சின்ன ஆற்றாலேயே உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நம்ப முடியாம தாங்க இருக்கேன். ஆறு மட்டும் இதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது. நம்ம பூமியில் டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்டுங்கிறது இருக்கு. ஸோ சில லிஃப்ட்டுமே இதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கலாம். அண்ட் ஆப்வியஸாக இயற்கை பேரழிவுகளில் இந்த பக்கம் நிலநடுக்கங்களும் மண் சரிவுகளுமே இந்த மிகப்பெரிய கேன்யான் உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கணும். பட் இது எல்லாத்துக்குமே விதை போட்டது ஆப்வியஸாக அந்த கொலராடோ ரிவர் தான். இப்போ வரைக்குமே அந்த ஆறு ஆக்சுவலாக அந்த கிராண்ட் கேன்யானில் ஓடிட்டு தாங்க இருக்குது. என்ன கல்லும் மண்ணால் உருவாக்கப்பட்டிருக்கு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக அந்த கல்லும் மண்ணும் தான் நம்ம உலகத்தோட வரலாற்றை சொல்லக்கூடியது. இந்த கலராக பேண்ட்ஸ் போல இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு செடிமெண்ட்டும் ஆக்சுவலாக நம்ம உலகத்தோட வரலாறு, இந்த உலகம் எப்படி உருவானது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம கண் முன்னாடி படம் போட்டு காட்டுது. ஒவ்வொரு செடிமெண்ட்டும் ஒவ்வொரு காலகட்டத்தில் உருவானதுன்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம பல கோடி வருஷங்கள் பின்னோக்கி இந்த பூமி என்ன மாதிரி இருந்துச்சுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதுலேயுமே முக்கியமாக சில இடங்களுக்கு நடுவில் அந்த செடிமெண்ட் கேப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இந்த செடிமெண்ட் கேப் கிட்டத்தட்ட 10லேருந்து 20 கோடி வருஷங்களை மறைச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் ஐஸ் ஏஜ் நடந்திருக்கலாம், இல்லை இந்த இடத்துல செடிமெண்ட் உருவாகாமல் போகிறதுக்கு வேற பல காரணங்களும் இருந்திருக்கலாம். பட் டெக்னிக்கலாக இந்த இடத்துல அந்த செடிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி வருஷங்களை மறைச்சிருக்குன்னு சொல்லி அது ஒரு தனி ரிசர்ச்சாக நடந்துட்டு இருக்கு. அண்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த கிராண்ட் கேன்யானில் விஷ்ணு டெம்பிள், சிவா டெம்பிள்லாம் இருக்குங்க. ஐ மீன் இந்த ரிசர்ச் பண்ணவங்க நிறைய பேர் சில மலை முகடுகளுக்கு விஷ்ணு டெம்பிள், சிவா டெம்பிள்ங்கிற பேர்லாம் கொடுத்துருக்காங்க. பல நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேமல் சரணாலயம் அது இருக்கான். அண்ட் இந்த உலகத்தோட பல உண்மைகளுமே இது மறைச்சு வச்சிருக்குன்னு சொல்லி தொடர்ந்து இதை பற்றின ரிசர்ச் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரு பிரமிப்பாக இருக்குங்க பார்க்கவே. அரோரா போரியாலிஸ் வடதுருவம் தென்துருவம் பக்கம் நீங்கள் போனீங்கன்னா அதிக அளவு இந்த வானத்தில் நடனமாடக்கூடிய இந்த அழகிய வெளிச்சத்தை உங்களால் பார்க்க முடியும். இதை அரோராஸ்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த அரோராஸ் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம சூரியன் தான். சூரியன் அனுப்பக்கூடிய அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் நம்ம பூமியோட இந்த மேக்னெட்டோஸ்பியர் கூட மோதி நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன், ஆக்சிஜன் அயான்ஸ் கூட ரியாக்ட் ஆகி இந்த அழகான வெளிச்சத்தை வெளிப்படுத்துது. ஆக்சிஜன் வந்து பச்சை கலரையும், நைட்ரஜன் ஆக்சுவலாக இந்த நீலம் கலர்ந்த ஒரு பர்பிள் கலரையுமே வெளிப்படுத்துமா. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் வானத்தில் அழகான இந்த அரோரா போரியாலிஸ்ன்னு சொல்லப்படுற அந்த வெளிச்சத்தை உருவாக்கி காமிக்குது. ஸோ ஒரு பக்கம் சூரியனும் இன்னொரு பக்கம் நம்ம பூமியோட வளிமண்டலமும் ஒன்றா சேர்ந்து இந்த மிக அழகான அதிசயத்தை உருவாக்குது. ஆனால் ஒரு வருத்தம், நம்ம இந்தியாவில இருந்து இதை பார்க்கவே முடியாது. ஈக்குவேட்டர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டோஸ்பியர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வீக்காக இருக்கக்கூடிய இந்த துருவ பகுதிகளில் தான் அதிகமான ரேடியேஷனும் அதிக அளவு சோலார் சார்ஜ் பார்ட்டிகல்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை ரீச் ஆகும். ஸோ நீங்கள் துருவ பகுதிகளில் வசிக்கிறவராக இருந்தீங்கன்னா, முக்கியமாக ரஷ்யா, சைபீரியா, ஆர்டிக், அண்டார்டிக்ல இருக்கவராக இருந்தீங்கன்னா டெய்லியுமே இந்த மாதிரி ஒரு அழகான அதிசயத்தை பார்த்து ரசிக்கலாம். அந்த சமயத்தில் இங்கே வாழ்ந்துட்டு இருந்த பழங்குடியினர்கள் இந்த வெளிச்சத்தை பார்க்கும் போதெல்லாம் கடவுள்கள் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினச்சிப்பாங்களாங்க. கடவுள்கள் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இதை பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், இன்னும் புரியாத சந்தோஷம் உருவாக செய்யும். பெரு ரெயின்போ மவுண்டன் மலைகள் முக்கால்வாசி பனியால் கவர் ஆகியிருக்கும், இல்லைனா நிறைய பெரிய பெரிய மரங்களால் கவர் ஆகியிருக்கும். ஆனால் பெரு நாட்டில் 2015ஆம் வருஷம் தான் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மலை எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. யாரோ வாட்டர் கலரை அப்படியே தட்டு விட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணதில்ல, முதலுக்கு ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கு. இப்போதைக்கு அந்த நாட்டோட ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இதுதான். இந்த மலையை அந்த நாட்டில் வினிக்யோன்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதாவது 7 நிறக்கலால் உருவாக்கப்பட்ட மலை. கடல் மட்டத்திலேருந்து இதோடைய உயரம் 5000 மீட்டருக்கும் அதிகம். மிக பிரம்மாண்டமான ஒரு மலை தான். ஆனால் இந்த நிறத்துக்கு காரணம் என்ன? வழக்கமாகவே ஒரு மலையில் ஏகப்பட்ட வித்தியாசமான செடிமெண்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசமான கிளே, குவார்ட்ஸ், சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், கால்சியம் கார்பனேட்ஸ், மெக்னீசியம் சிலிகேட்னு சொல்லி மொத்தம் 14 வித்தியாசமான செடிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கேன். அண்ட் இது எல்லாமே காலப்போக்கில் மலைக்கும் சரி அந்த பனி காற்றுக்கும் மேலே படிஞ்சிருக்க அந்த பனிகள் எல்லாமே உருகி இந்த மலையோட மேற்புற அடுக்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எரோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் அதுக்குள்ளே இருக்க அந்த வித்தியாசமான செடிமெண்ட்ஸ், அது அடுக்கடுக்காக அடுக்கப்பட்டிருக்க அந்த மினரல்ஸ் எல்லாமே நம்ம கண்களுக்கு ரெயின்போ போல வித்தியாசமான நிறங்களில் காட்சி அமைக்குது. இந்த இடத்தை சுற்றி நிறைய வித்தியாசமான மிருகங்களும் வாழ்ந்துட்டு இருக்கு. லாமாஸ் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கான். அண்ட் இந்த இடத்துல வாழ்ந்த பழங்குடியின மக்கள் இந்த இடம் இப்படி காட்சி அமைக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி ரொம்பவே அடர்ந்த பனியால் சூழப்பட்டிருக்கும். ஆனால் 2015க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வெட்ட வெளியாகவே நம்ம கண்ணுக்கு தெரியுது
தெரியுதுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனோம்னா கிளைமேட் சேஞ்சால் பனி எல்லாமே உருகி அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வழியாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு காரணம் நாம தான். ஸோ இந்த மலை அழகாக இருக்கேன்னு சொல்லி பார்த்து ரசிக்கிறதா, இல்லை கிளைமேட் சேஞ்சால் இந்த உலகம் அழிய போதுன்னு சொல்லி வருத்தப்படுறதா, ஒன்றும் புரியல. திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.